நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு டைட்டில் கொடுக்கறத பாருங்கள், அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏதோ ஒன்றை பற்றி பேசினா பரவாயில்ல. நம்ம 4-5 டாப்பிக்கை பற்றி பேசும்போது பொதுவான டாப்பிக்காக நம்ம கொடுத்துடவும் முடியாது. நம்ம பேசக்கூடிய விஷயத்தில் உண்மை இருந்தால் தான் அந்த டைட்டில் கொடுக்கணும். அப்போது நீங்கள் கேட்குறதும் பேசுகிறதும் ஈஸி, ஆனால் இந்த டைட்டில் கொடுக்கறது தான் பெரிய விஷயம். இதில் இந்த டைட்டில் கொடுக்கும்போது சில சாயிரம் அண்ணா ரொம்ப நெகட்டிவாக இருக்குண்ணா, பயமாக இருக்குண்ணா, கேட்குறதுக்கே எதுவுமே பார்க்காதீங்க, பயமே வேண்டாம். நம்ம உள்ள கான்செப்ட் என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் டைட்டில் இங்கே இருக்குது, சரியா? ஸோ பலாப்பழம் தான் நம்ம கதையும். பலாப்பழத்தோட தோல் எப்படி இருக்கும், அதை நம்ம வந்து கையை வச்சு அழுத்தி தேய்ச்சேன்னா ரத்தமே வரும். அந்த மாதிரி முள்ளாக இருக்கும். ஆனால் அந்த பலாப்பழத்தை உரிச்சாவே போதும், அதனோட வாசனை செம்ம தூக்கும். நான் ஜஸ்ட் அப்படி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு வாசனை, எங்கடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸுக்கு பின்னாடி ஒருத்தவங்க பலாப்பழம் விற்றுட்ருக்காங்க. அவ்வளவு அதுதான், அதே தான் அன்பே சாயோட டைட்டிலும். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கரடு முரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே கடவுள் மாற்றி தருவார், சரியா? அதனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க வேண்டாம். பார்த்த உடனே இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் தீயவர்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் சொந்த அறிவையும் பயன்படுத்துங்க, உங்கள் அனுபவத்தையும் கை கோர்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதாக கிடைக்கும்னு நம்புங்க. நம்புகிறவங்களை ஒரு பொழுதும் சாய்ப்பா விடமாட்டார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.